ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 46க்கான ரிவ்யூ. லைக் நேற்றுக்குமே வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலை பிகாஸ் ஓவர் சலசலப்பாக இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஜஸ்ட் லைக் தட் வந்து போனால் இந்த ராஜா டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றனை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா யார் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழலாம் நேற்றுக்கு ஒரு ஸ்லைட்டாக பார்க்கும்போது எல்லாரோட கேரக்டரைசேஷன் அந்த அவங்க கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணா அவங்க வந்துட்டு சூப்பராகவே ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க. பட் கெட்டப்பில் மட்டும்தான் அவரோட சூப்பர் அப்படின்றது இருந்துச்சு, வேறு எங்கேயுமே அவரோட பங்களிப்பு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு தங்களுக்கு உண்டான ஒரு காஸ்டியூம் ஆர் கேரக்டரை டிஃபைன் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரியலாக வந்துட்டு லைக் பவித்ராவோட அந்த ஒரு கேரக்டர் போர்ட்ரேயல், ஸோ ஒரு கூன் விழுந்த மாதிரி அவங்க கொடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வீக்கெண்ட்லேயுமே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நினைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு எஃபர்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரியணை யார் ஏற போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு டாஸ்க்கு நிறைய விஷயங்கள் சலசலன்னு போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க நாட்டுக்கான அந்த எக்கானமியை வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்காக களிமண்ணை வச்சுட்டு என்னென்ன பொருட்கள் பண்ணுறாங்க, கைவினை பொருட்கள், அந்த பொருட்களை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறதுல தான் அந்த நாட்டுக்கான வருமானமே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் லைக் ரெண்டு டீமும் பிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரியலி தரமான ஒரு படைப்பாளினே சொல்லலாம். அந்த களிமண்ணில் வந்துட்டு அவர் செஞ்ச பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதோட பேச்சு திறமையில் அதை செல் பண்ணுற அந்த யுக்தி இல்லை, மார்க்கெட்டிங், அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான விலையை வந்துட்டு நிர்ணயம் பண்ணுறதுக்காக கூவி அந்த மார்க்கெட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் முத்துக்குமரன் கிட்ட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேற கேர்ள்ஸ் டீம்லேயும் சில இது பண்ணியிருந்தாங்க. பட் எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு கேர்ள்ஸ் டீமெல்லாம் வின் பண்ண முடியல. பாய்ஸ் டீமில் முத்துக்குமரன் ஆப்வியஸ்லி பேச்சு திறமையில் வல்லவர். அதை தாண்டி அந்த பொருட்களையுமே ரொம்ப அழகாக செஞ்சார். எஸ்பெஷலி இந்த அரண்மனைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனையோட மாடலே வந்துட்டு பண்ண அந்த விதம்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரியோட குட்டி குட்டி நகைச்சுவைகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப பெருசாக இந்த டாஸ்கில் வந்துட்டு நேற்றுக்கு யாருக்காவது எஃபெக்ட் இருந்துச்சானா அதிகப்படியாக இல்லை. சாட்சனா எப்போ போல் வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ராணவ் கேசரின்ற பேரில் அவர் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் தீபக் ரயான்லாம் தான் வந்துட்டு அதிகப்படியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி நேற்றுக்கெல்லாம் போயிட்டு இருந்த சூழலில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் டீமோட அந்த ராணியோட அந்த செங்கோல் இருக்குல்ல, அதை வந்துட்டு பாய்ஸ் டீமில் திருடி வச்சுட்டாங்க. இது ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உளவாளி யார், ஒற்றன் யாருன்ற அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கும் பட்சத்தில் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே என்ன ஆச்சு, சாட்சனா அவர்கள் வந்துட்டு ஆப்போனன்ட் டீமுக்குள்ளே போயிட்டு அவங்க திருடி வச்சிருக்க அந்த பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட பொருளையும் சிலதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இதை வந்துட்டு கேப்டன் ஆகிய மஞ்சரி பார்த்தும் அதை கேட்காம இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு விதி மீறல். ஏன்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு தளபதி கிடையாது, நாட்டின் எல்லை கோடு கிடையாது, வீட்டோட எல்லை கோடு, வீட்டோட கோடுகள் அப்படின்னும் போது இது விதிமீறலை அவங்க டீம் பண்ணும்போது மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க? இந்த ஒரு பயாஸ்னஸ்லாம் சம்திங் ராங். ஸோ மஞ்சரியை வந்துட்டு நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்றுக்கு வரைக்கும் ரொம்ப தூக்கி வச்சு எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட கிராஃப் ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகுறதுக்கான சூழலை மஞ்சரியை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க இந்த கான்ட்ரடிக்டிங் பயாஸ்டு வேலை. லைக் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக இன்னொரு விஷயம், எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அவங்களோட பொருளையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்கள திருடி வச்சிருந்ததையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் ராணவ் கிட்ட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை மத்தியில் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது ரயான் பார்த்துட்டு டேய் ஏன்டா கொடுத்த, லூஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படி தான் அந்த நேத்தியோட எபிசோட் முடிஞ்சுது. ரைட், இப்போது நேற்றுக்கு எபிசோடில் முடிஞ்சது, இன்றைக்கி வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சரியும் பவித்ராவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து திருடலாம். இப்போ டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த கேப்லேயே வந்து திருடலாம் அப்படின்னு சொன்னது சம்திங் ராங். மஞ்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் கம்ப்ளீட் டவுன்ஃபால் ஆஃப் யுவர் கேம்னு சொல்ல முடியும் இதை. அண்ட் மோரோவர் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாரு. கேர்ள்ஸ் டீம் கிட்ட ஒட்டுமொத்தமாக கோஆர்டினேஷனே இல்லை, அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷனாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதுதாங்க ப்ராப்ளம். கேர்ள்ஸ் கிட்ட ஆரம்பத்துலேருந்தே கோஆர்டினேஷன் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு தனித்தனியாக வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு குரூப்பாக ஏதோ ஒரு வகையில் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இண்டிவிஜுவலாக ஆடுறாங்க அப்படின்றதுக்கான அந்த முனைப்பை காமிக்கும். பாய்ஸ் டீமில் ஒருத்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்துக்கல, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சலசலப்பு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அவங்க குரூப்பாகவே செயல்படுறாங்க. ஸோ சத்யா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த
பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு ஆக்சுவலி சொல்லிட்டாரு, சத்யா வந்து ஒற்றனே கிடையாது, ஆனால் ஒற்றன் மாதிரியான ஒரு செயலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமில் வந்துட்டு சில பொருட்கள் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான பஸ்ஸர் அடித்ததுக்கு அப்புறமா இது எதுனாலுமே வந்துட்டு நம்ம திருடலாமே, ஏன்னா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஏன் வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்க, இல்லை இப்போ ஏன் திருடணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுல, தப்பு இல்லை, டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பண்ணால் அது ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வச்ச பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் டைம் கேர்ள்ஸ் டீம் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்க டைமில் சரி ஓகே அப்படியே பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த குரூப் டிஸ்கஷன் அவங்க முடிச்ச மாதிரியே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ் டீமில் எதெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராயன் அவர்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது மஞ்சரி அப்படியே சாஸ்தா அரபா ஐயா எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்றோம், நம்ம எங்கே நேற்று விட்டோமோ அங்கே இருந்தே கேம் ஆரம்பிச்சுக்கலாங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. மஞ்சரி நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ்குள்ளே விளையாடி நீங்கள் என்ன ஃபயரிங்காக பண்ணாலுமே ஆடியன்ஸ் வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. நீங்கள் வைல்ட் கார்டாக வந்தாலும் இப்படி ரூல்ஸை விட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்சுவலி நல்லது கிடையாது. மஞ்சரி ப்ளீஸ் இந்த கேமை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு இன்னும் லாங் மைலேஜ் போக முடியும். பட் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா மோரோவர் நீங்கள் கேப்டனை தாண்டி படை தளபதி ரெண்டுத்துக்குமே உண்டான வேரியேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக தெரியும் வென் கம்பேர்ட் டு எனி ஒன். முத்துக்குமரனுக்கு பாய்ஸ் டீமில் முத்துக்குமரனுக்கு அதிகப்படியாக தெரியும், தீபக்கும் தெரியும். கேர்ள்ஸ் டீமில் மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகப்படியாக தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்டிமன்ற பேச்சாளர் நிறைய புக்கு படிப்பீங்க அப்படின்னும் போது திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். மஞ்சரி ப்ளீஸ் இந்த சேஞ்ச் வந்து எப்போ பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ அதை பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் ரைட்டு ரயன் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி மஞ்சரியும் இதை சொல்லிட்டாங்க. அண்ட் தென் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. தர்ஷிகா அன்ஷிதா எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரியை பற்றின ஒரு டாக்ஸு. அன்ஷிதாவை தள்ளி ஜெஃப்ரி ரொம்ப நல்ல பையன், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அவன் பண்ணுவான், இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 hour எபிசோடில் தேவையே இல்லை. லைக் பட் ஸ்டில் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இன்ஃபேக்ட் ஜெஃப்ரியோட அந்த கெட்டப் கூட வந்துட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி தென்னை மர குடுமியெல்லாம் போட்டு வாஸ் ரியலி குட். அதுக்கப்புறமா வந்துட்டு சாச்சனா கிட்ட ஜாக்லின் கேட்குறாங்க, ஏன் ஜெஃப்ரி வந்து 100 தோப்பு கரணம் போட சொன்னேன். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டாஸ்க் வைக்கும் போது இருக்குல்ல, இட் ஷுட் பி ரியாலிஸ்டிக் டூ. லைக் 100 தோப்பு கரணம் போடும்போது யாருனாலுமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவங்களே குக் பண்ணணும் இது பண்ணணும். கேர்ள்ஸ் டீம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். லைக் அவங்க ஏதாவது பண்ணும்போது வி சப்போர்ட்டட் யூ. இந்த மாதிரி நீங்கள் இப்போது 100 தோப்பு கரணம் இல்லை 300 கவுண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டுன்னா ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கன்வே பண்ணுறது அவங்க தப்பாக கன்வே பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்களா, இல்லை உண்மையிலே நீங்களே அந்த 100 தோப்பு கரணம் அப்ஃப்ரண்ட்டாக 100 தோப்பு கரணுன்றது தெரிஞ்சது. பட் அந்த 3 sets நான் அதிகமாக ஜிம்முக்கு போகிற ஆள் இல்லைன்றதுனால அது எனக்கு தெரியல. பட் தோப்பு கரணம் 100 இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். அட்லீஸ்ட் ஒரு 25 மேக் சென்ஸ். இல்லை 50 வரைக்கும் கூட ஓகே. 100லாம் போடும்போது டயர்ட் ஆகிடுவாங்க. பட் நீங்கள் வாங்குகிற காசுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை, அட்லீஸ்ட் இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு பக்கமாக யோசிக்க வைக்குது. பட் கேமில் அவங்க பண்ணது நீங்கள் பண்ண அவங்க ஒரு கிரின்ஸ் மெட்டீரியலான ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்கன்றது எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேக்டாக இருந்தாலும் அதோட டஃப்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட். ரைட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சாச்சனா கிட்ட ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, பண்ண முடியாதுன்னு அப்பயே பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதை நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து புலம்பிகிட்டு இருக்கிறது எந்த வகையில்க்கா நியாயம்னு சொல்லிட்டு சாச்சனா ஜாக்லின் கிட்ட அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜாக்லின் லைக் வாஸ் திங்கிங் இந்த இடம்லாம் வந்துட்டு ஜாக்லினோட கிராஃப் ஒரு மாதிரி சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் மஞ்சரி பார்த்தீங்கன்னா இது டாஸ்க்கு அப்புறமா எல்லா திங்ஸையும் இங்கே எடுத்துகிட்டு ரயான் கிட்டே மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே டாஸ்க்குள்ளே இருக்கணும், டாஸ்க் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. லைக் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பித்த உடனேயே ஜெஃப்ரி கிட்ட வந்துட்டு அந்த கோல் கொடுத்தாங்கல்ல கேர்ள்ஸ் டீமோட கோலை, அதை வந்துட்டு ஜெஃப்ரி இதை மறைச்சி வைங்க. ஏன்னா அது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா பெல்லுகளெல்லாம் ஆனந்தி ஒழிச்சு வச்சதெல்லாம் ஜெஃப்ரி தான் தேடி கண்டுபிடிச்சாரு. ஸோ எனக்கு என்னமோ திருடனை கண்டுபிடிக்கிறதும் சரி, திருடனுக்கே தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறதுக்கும் சரி, ஜெஃப்ரி ஒரு திறமையான ஆள் அப்படின்றத அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு முடிவு பண்ணிட்டு இதை எங்கேயா ஒழிச்சு வைனா அப்படியே சந்தில் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்ச அந்த ஒரு விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ராஜகுருக்களுக்கு வந்துட்டு டைம் கேல்குலேஷன், ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாட்டில் உங்களுக்கு கிளாக்லாம் கிடையாது. மேபி இந்த சாண்ட் கிளாக் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா சூரியனை பார்த்து மணி சொல்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராஜகுருக்கள் என்ன டைமுன்றதை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணோம். 1 மணி, 3 மணி, அதுக்கப்புறம் 5 மணி,
7 மணி 9 மணி அப்படின்றது. லைக் இதில் 7 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி ரொம்ப டையில் முடிஞ்சிருந்தது. லேட்டராக வந்துட்டு 9 மணியை யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்தில் 9:15க்கு பிக் பாஸ் வந்து ஒரு டைம் கேட்கும்போது லைக் பவித்ரா வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணதுனால அவங்களோட அந்த கிரீடம் வந்துட்டு அந்த ஹரியானையில் ஒரே ஒரு லேயர் மட்டும் ஏற்றி வச்சாங்க. லைக் இந்த டாஸ்க்கை பற்றினா இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இல்லை. டைம் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அங்கே ரொம்ப தப்பு இல்லை டஃப். ஏன்னா அங்கே கிளாக் கிடையாது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் கிடையாது, ஏதாவது ஒரு கேட்ஜெட் உள்ள அந்த டைம் ஓடுறது தெரியுமானா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் சம்திங் குட், ஈக்குவல் ரேஷியோவான ஒரு விஷயந்தான். அட்லாஸ்ட் வந்துட்டு மென்ஸ் டீம் தான் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நூறிலையில் கேர்ள்ஸ் வின் பண்ணுற அந்த ஒரு சூழலை பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அண்ட் தென் லைக் இந்த வாட்டர் இன்சார்ஜ் ரிலேட்டடாக ஜாக்லினுக்கும் மஞ்சுரிக்கும் ஏகப்பட்ட தகராறு. நீங்கள் கேப்டனா இல்லை படைத்தளபதியா? படைத்தளபதி என்றால் அது எல்லை கோடு, கேப்டனாக இருந்தால் அது வீட்டுக்கு நடுவில் இருக்க கோடு. இப்போது ஜாக்லின் தான் வந்துட்டு வாட்டருக்கான டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இல்லை இப்போ வந்துட்டு நீங்கள் பொதுமக்களாக இருக்கீங்க, அதனால் எல்லை கோடுன்றதுனால தலைமை பதவியில் இருக்க நான் தான் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மஞ்சரி சொல்கிறாங்க. இது ஜாக்லின் வந்துட்டு அப்போ இதை ஜாக்லின் சொல்கிற பாயிண்ட், இப்போ மஞ்சரி சொல்கிற பாயிண்ட் ஒரு வகையில் கரெக்டுன்றால் கூட ஜாக்லின் சொல்கிற பாயிண்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல. இப்போது வீட்டு நார்மலாக இருக்கும் அந்த அன்றாட வேலைக்கான விஷயமா இருக்கும் பட்சத்தில் ஜாக்லின் வில் டூ ஹர் ரோல். பட் டாஸ்க்குள்ளே இருக்கும்போது ஜாக்லின் நீங்கள் வந்து தண்ணிக்கான டாஸ்க் கொடுக்க வேண்டியதில்லை, அது படைத்தளபதியாக என்கிட்ட கேட்டுட்டு வந்தால் போதுன்ற அந்த ஒரு ஃபேக்டரை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஜாக்லின் வச்ச பாயிண்ட் இஸ் ரியலி வேலிட் வென் கம்பேர்ட் டு மஞ்சரி. பட் ரெண்டு பேருமே தப்பு கிடையாது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் மாற்று ஒற்றன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் பவித்ராவும் ராஜகுரு ஆகிய பவித்ராவும் சாட்சனாவும் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா தகவல்கள் எதுவுமே வரவே இல்லை. ஆக்சுவலாக தகவல் வந்துட்டு தான் இருந்துச்சு. பவித்ரா தான் இத்தனைக்கும் அந்த தகவல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சிவா கிட்ட. சிவா தான் அந்த ஒற்றன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த மாற்று ஒற்றன் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கன்றது நிச்சயமாக புரியல. பட் அது ஒரு டச் பேஸான ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரூல் ரிலேட்டடாக நிறைய இந்த பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தீபக்கோட அந்த வார்த்தை பதிவுகள், ரயானோட வார்த்தை பதிவுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாய்ஸ் டீமில் இருந்துட்டு. லைக் இது வந்து இரு நாட்டுக்கு உண்டான ஒரு விஷயம், இது எல்லை கோடாக தான் இருக்கும், அதனால் வந்துட்டு இது உங்ககிட்ட தான் கேட்கணுன்றது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தீபக்கும் கொஞ்சம் தலையிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அந்த கான்வர்சேஷனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் விட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த தீபக் வந்துட்டு சொல்லும் விதம் உடனே வந்துட்டு மஞ்சரியுமே வந்து தீபக் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தோரணையில் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க சரி எப்போ வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி அகைன் ஜாக்லின் வந்துட்டு கிளம்புறாங்க. மஞ்சரி வாஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஏன் இந்த மாதிரி இப்படி சொன்னால் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு. இதுதான் இங்கே கான்வர்சேஷன் அல்ல ஆர்கியூமெண்ட் போகிறது தப்பே கிடையாது. பட் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் போகும் பட்சத்தில் எந்த அளவுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டில் எஃபிஷியன்ஸான பாயிண்ட் இருக்குது, இல்லை ஆப்போனன்ட் சொல்கிற விஷயத்த எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்களுக்கான பதிலை எப்படி வைக்கிறாங்கன்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் ஒரு பிளேயரை வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். இங்கே மஞ்சரியும் வந்துட்டு தான் கேப்டன்ன்ற அந்த ஒரு விஷயத்த ஆதிக்கத்தை அதிகமாக காமிக்கிறாங்க. பட் அந்த நிலைப்பாட்டில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த யாராவது ஒருத்தவங்க ரூடாக இப்போ ஆப்போசிட் சைடில் தீபக்கும் ரயானோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த பட்சத்தில் மஞ்சரி கொஞ்சம் கண்ட்ரோல் விட்டுறாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ரைட், முடிஞ்ச அளவுக்கு ஜாக்லின் காமன் கம்போஸ்டாக இருக்க மாதிரியும் தெரியுது. ஆனால் த வே ஹவுஸ் இஸ் யூனோ கெட்டிங் அப்செட். சரி அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயம்லாம் வந்துட்டு ஜாக்லின் மாற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைமிங். ஸோ டைமிங் வந்துட்டு கரெக்டாக இது அதுக்கு தென் ஒரு டாஸ்க் லெட்டர் வருது பல்லக்கு. இதுதாங்க இன்னைக்கு டேவோட மிகப்பெரிய விஷயமே இதுதான். இந்த பல்லக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. இந்த பல்லக்கு வந்து 2 நாட்டுக்கான பல்லக்கும். அந்த சேரில் உட்காந்துருக்காங்க இல்லையா, ஹரியானையில் உட்காந்துருக்காங்க, அதாவது தர்பாரில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ராஜா, இந்த பக்கம் ராணினா இந்த பல்லக்கு ராஜா நாட்டுக்கும் சேர்ந்தது, இந்த ராணியோட நாட்டுக்கும் சேர்ந்தது. அப்போ இவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது காமனான ஒரு பிளேஸில் வைக்கணும். பட் பாய்ஸ் டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு ராணாவை தூக்கிட்டு போய்
அந்த இடத்துல வந்துட்டு உட்கார வச்சிட்டோ இல்லை லிவிங் ரூம்க்கு வச்சிட்டோ அதுக்கப்புறம் ஒரு காமன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும்ல. அந்த காமன் பிளேஸுக்கு கொண்டு வராதது அவங்களோட மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அது காமன் பிளேஸ்க்கு வரலன்றதுக்காக பெண்கள் போயிட்டு அந்த பல்லக்க தூக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணணும்னுட்டு அந்த அந்த முனைப்பை காமிக்கிறதோ இல்லை வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணி போகிறதோ, எக்கச்சக்கமான ரூல்ஸ் பிரேக்கு இந்த பர்டிகுலர் வீக்கில், எக்கச்சக்கமான ரூல்ஸ் பிரேக்கு. ஸோ மஞ்சரிக்கு மீதி இருக்க 2 பேட்சை யார் வேணாலும் இப்போ தூக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஒரு டிசிப்ளினரின்னு இருக்குது. ஒரு பாய்ஸ் வந்துட்டு இங்கே வைக்கல அப்படின்றதுக்காக அதுக்கான மாற்றுத்திறனா ஒரு மாற்று வேலையா என்ன இருக்கு அப்படின்றத யோசிச்சு அதை செயல்படுத்தும் போது இந்த கேர்ள்ஸ் டீமோட இமேஜ் வந்துட்டு உயரும். இவங்க அதை யோசிக்கவே இல்லை. உடனே ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சத்யா போயிட்டு அதை தூக்கிட்டு வரணும்னு போகிறாரு. கூடவே ஜாக்லின் போகிறாங்க, விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஜாக்லின் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. மாற்றி மாற்றி எல்லாருமே அப்படியே போகும் பட்சத்தில் தட் வாஸ் கம்ப்ளீட்லி ராங். பாய்ஸ் டீம் வந்துட்டு கொடுக்கவே இல்லை ஒட்டுமொத்தமாக. அதுக்கப்புறம் லேட்டர் வந்துட்டு முத்துவும் சரி, அருணும் சரி, ஆனந்தியும் சரி ரொம்பவே வந்துட்டு சாட்சனாவை வெளியில் வந்துட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு வர இருக்காங்க. இந்த மீன் டைம் என்னென்னா, வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ராணாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த பல்லக்கில் இறக்கி வச்சதுக்கப்புறமா அந்த பல்லக்கு மறுபடியும் வெளில வந்தால் தான் சாட்சனா வெளியிலேருந்து உள்ளே போக முடியும். பட் அந்த பல்லக்கு வந்து வரவே இல்லை. அந்த பல்லக்கு வரலன்னும் போது சாட்சனா பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாய்ஸ் டீமில் இருக்க அந்த மீதி 3 ஆட்கள் வந்துட்டு லைக் சாட்சனா வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றது தெரில. லைக் இந்த மாதிரியான சில ஓவர்போர்டட் கண்டென்ட்ஸும் இருக்குல்ல, பாய்ஸ் டீம் ஆகட்டும் கேர்ள்ஸ் டீம் ஆகட்டும் 2 பேர்கிட்டையும் இருக்குது. இந்த டைம் அவங்ககிட்டையும் இருந்துச்சு. அந்த பல்லக்கு சண்டை முடியறதாவே இல்லை. கடைசியாக வந்துட்டு சாட்சனா ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாயை மூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவுடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு படை தளபதி டு படை தளபதி, ராஜகுரு டு ராஜகுரு இப்படி பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் திடீர்னு ராணி வந்துட்டு தலையிட்டு நீங்கள் வாயை மூடுங்கள்னு சொன்னோடனே ராணாவுக்கு கோபம் வந்துட்டு அவர் வந்து அதிகமாக சத்தமாக பேசி எப்போ ஒரு மாதிரி காது வலிக்க ஆரம்பிச்சது. இந்த கன்றாவியவா ஹாட் ஸ்டாரில் ஆன் டைம் அப்லோட் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு அப்லோட் பண்ணிங்கன்னு தெரில. சுத்த பைத்தியக்காரத்தனம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீசனும் இல்லை. இந்த டாஸ்க் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக விளையாடவும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இதில் வந்துட்டு முத்துவும் வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ண ஒரு சுச்சுவேஷன் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோட்டை தாண்டி போயிட்டு எதுக்காக போனீங்க அப்படின்னா, நான் வேலை செய்ய வந்தேன், இல்லை நான் சமையல் செய்ய வந்தேன், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு முத்துக்கிட்டே அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் ரூல்ஸ் பிரேக். பட் எல்லாருமே பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே பண்ணும்போது முத்துவும் பண்ணியிருக்காருன்னும் போது லைக் ஓகே, என்ன பண்ணுறது, நீங்களும் 10ஓட 11 அந்த வீட்டில் யூ ஆர் நாட் த சுப்ரீம் ஸ்ட்ராங் இன் தட் ஹவுஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் இந்த வாரம் உங்களை அப்படி தான் பார்க்க முடிஞ்சது. பட் சில இடத்துல பேசும்போதெல்லாம் நல்லா பேசுகிறீங்க. லைக் ஸோ நிறைய ரூல் பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பல்லக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு திருக்குறளை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் ராணி இருக்காங்க, அதுக்கப்புறம் ராஜகுரு இருக்காங்க, அதுக்கப்புறம் படைத்தளபதி இருக்காங்க. இவங்க 3 பேரை விட்டுட்டு மக்களை போயிட்டு கேட்க சொன்னாங்க கேர்ள்ஸ் டீமில். எந்த ஊர்லையாச்சும் ஒரு எதிரி நாட்டை போயிட்டு மக்கள் போய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? டைரெக்டாக போர் தொடுக்கலாம்ல. இல்லை வந்துட்டு அது பேசணுன்னா படைத்தளபதியோ இல்லை வந்துட்டு ராஜகுருவோ இல்லை ஒற்றனோ வந்துட்டு ஒரு செய்தியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துணும். இப்படி தான் பண்ணணும். இது தெரில இவங்களுக்குலாம் வந்துட்டு ராஜாராணி டாஸ்க்குன்றது தெரியுதா, இல்லை வந்துட்டு இந்த படங்கள் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் கூட பார்த்தது இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் ஃபேக்டர் தான் எனக்கு. ஸோ கேர்ள்ஸ் டீம் கம்ப்ளீட்லி ராங் as part ஆஃப் திஸ் பர்டிகுலர் ராஜாராணி டாஸ்க்கு. கேர்ள்ஸ் டீமில் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருந்துச்சு. ஆனால் ஜாக் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க. டாஸ்க் லெட்டர் வந்தது இந்த பல்லக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அணிக்கும் சேர்ந்தது தானே. நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது காமனான ஒரு பிளேஸில் வைக்கணும். அது காமனான ஒரு பிளேஸில் வச்சாதான் நான் வந்து எங்கள் ராணியை கூப்பிட்டு வர முடியும். நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வச்சுட்டா இது எந்த அவர்களுக்கு நியாயம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எல்லாமே சூப்பரான கேள்வி தான். சாட்சனா உடனே அப்படி பல்லக்கே எனக்கு தேவையில்லை, நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பல்லக்கு தருவீர்கள் என்றால் எங்களுக்கு பல்லக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் சில்லறையாக அவங்களுக்கு ஃபயர் விடுற மாதிரி தான். அதாவது பெரிய தப்பை நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டியோண்டு ஒரு சில விஷயத்த பட் ராணியாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் தட் பாயிண்ட் இஸ் ரியலி குட், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா உடனே தீபக் ஓகே அரிமா தேசம் நேர்மையும் நியாயமும் காக்கிறது அப்படின்னு சொல்லி இறுதியாக வந்துட்டு அந்த பல்லக்கை வந்துட்டு பொதுவான ஒரு இடத்துலையே வைக்கிறாங்க. வைக்கும் போதே
இதில் இன்பிட்வீன் இன்னொரு விஷயமும் நடந்தது. ஒரு ஸ்டேஜில் இந்த லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு ராணியை கூப்பிட்டு போகணுன்ற பட்சத்தில் பல்லக்கு இல்லாத டைமில் சத்யாவும் சௌந்தர்யாவும் வந்துட்டு ராணியை கூப்பிட்டு போகிறாங்க. ராணியை கூட்டிகிட்டு போகும்போதே இந்த ஒற்றன் ஆகிய சிவா வந்துட்டு திடீர்னு இது எல்லாருமே ஒரே மாதிரி கைத்தட்டுங்க பார்ப்போன்னு ஒரு டாஸ்க் வேற கொடுக்குறாரு. ஏன்னா அந்த லிவிங் ஏரியா வந்துட்டு பாய்ஸ் டீம் இல்லை, அப்போ அந்த லைனுக்கான ஒரு இன்சார்ஜில் சிவா தான் இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக வந்து உட்காரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கைத்தட்டுவோம். இப்போ மற்றவங்க எல்லாம் கைத்தட்டுருவாங்க, சாட்சனாவை தூக்கி வச்சிருக்க அந்த சத்யாவும் சௌந்தர்யாவும் எப்படி கைட்டுருவாங்க? பட் ஏதோ ஒரு வகையில் காலில் வச்சு மேனேஜ் பண்ணி அவங்க வந்துட்டு கையை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டாஸ்க் லெட்டர் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெயிட் டாஸ்க் பற்றி லைக் ஒரு பொருள்கள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு டீம்லேயுமே 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சொல்கிற பொருளை இந்த கிராம்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் பண்ணணும். இது கடையில் போடுற மாதிரி கிராம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கைக்கு அந்த வெயிட்டு கணக்கச்சிதமாக கரெக்டுன்னு தெரியுதா அப்படி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் அதில் வைக்கணுன்ற மாதிரி சூப்பரான டாஸ்க். ஆக்சுவலி இது எல்லாமே கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வரணும் வென் கம்பேர்ட் டு பாய்ஸு. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான். பட் யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வந்துட்டு கேர்ள்ஸுமே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்க, எல்லாத்துக்குமே வெயிட் செக் பண்ணுறாங்க. இது என்னென்னா ஈக்குவலான ரேஷியோ தான் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அண்ட் வச்சிருந்த பொருள் எல்லாமே சூப்பருங்க. வெறும் ஸ்பூனு அப்புறம் வாட்டர்மெலன், பஞ்செல்லாம் நம்ம எப்படி எடையை இது பண்ண முடியும்? எவ்வளோ அள்ளி போட்டாலும் அது என்ன வெயிட் இருக்குன்னே தெரியாது. வைக்கோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க. ஸோ நியர்பையில் பார்க்கும் பட்சத்தில் அகெயின் பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த அரியணைக்கான ஒரு விஷயமும் அவங்களால எடுத்து வைக்கப்பட்டுச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக தவறுகள் இருந்துச்சு. அப்பப்போ ஒரு டாஸ்க்கும் இருந்துச்சு, ரைட்? இந்த சிம்மாசனத்தை வந்துட்டு திருடத்துக்கு போகிறாங்க, விச் மீன்ஸ் நடுவில் இந்த டாஸ்க் பாய்ஸ் டீம் வந்துட்டு இந்த வெயிட்டிங் டாஸ்க், வெயிட்டேஜ் செக் பண்ணுற டாஸ்க் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆக்டிவிட்டி ஏரியாவில். அந்த டைமில் கேர்ள்ஸ் டீம் ஒட்டு மொத்தமாக போயிட்டு அவங்களோட சிம்மாசனத்தை தூக்குறது, அவங்களோட மியூசியம்லேருந்து சில பொருட்களை தூக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு வந்து கேர்ள்ஸோட பெட்ரூமில் வச்சு அதில் பவித்ராவை வந்துட்டு காவலுக்கு, அவங்க தானே ராஜகுரு, அப்படியே காவலுக்கு அந்த டோரை லாக் பண்ணிட்டு இந்த ஷாலை வச்சு அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மீன் டைம் கேர்ள்ஸ் இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் மஞ்சரி வந்துட்டு ஜெஃப்ரி பார்த்துட்டாரு. ஜெஃப்ரியும் விஷாலும் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் ஒரு கேப்டன்சியா இல்லைன்னா பந்துங்க பார் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பார்த்துட்டு இருந்தார். அந்த ரூல்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சொல்கிறார். உடனே வந்துட்டு மஞ்சரிக்கு கோவம். மஞ்சரி ஏன் கோவப்படுறீங்க? அது ரூல்ஸ், விதி மீறல் தானே இல்லையா? இது என்னன்னா கேப்டனா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு படை தளபதியா அப்படின்ற போது டைரக்டாக வந்துட்டு போர் முனையில் எதிர்கொள்கிற அந்த ராஜாங்கம் தான் சிறந்த ராஜாங்கமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் இவங்களை ஒரு பக்கம் லாக் பண்ணி வச்சுட்டு தப்புன்னு தூக்கிட்டு வர்றது, இது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வேலை இல்லை. அது ராஜாங்களுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி யாரும் முதுகில் குத்த மாட்டாங்க. இந்த மீன் டைம் ஒரு கேப்டனாக இருக்கும் போதும் வந்து இப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி. இப்போது டாஸ்க்குன்னு வந்துட்டா ஓகே, நீங்கள் வந்துட்டு எல்லைக்கோட்டை தாண்டி போகிறது எந்த வகையில் பார்த்தாலுமே தப்பு தான். ஏன்னா நீங்கள் ஒரு தளபதி, ஆள் இல்லாத ஊரில் போயிட்டு யாரை தாக்குவீங்க? கடத்தி கொண்டு வர்றதா அப்படின்றது இது எந்த வகையில் சரி தப்புன்றது தெரில. வீக்கெண்டில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பாயிண்டில் ஜாக்லின் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக வைப்பாங்க. முதல்ல குத்துறதா எப்படி நீங்கள் வந்துட்டு எல்லாருமே போயிட்டு எடுக்கிறீங்க? அவன் ஜெஃப் சொல்கிறது கரெக்டு தானே, எல்லாருமே எப்படி போயிட்டு எடுக்கிறீங்க? அது விதிமீறல் இல்லையா? ஒரு ராஜானா வந்துட்டு நேராக போயிட்டு போர் தொடுத்து நெஞ்சில் குத்த வேண்டியதானே, அது பின்னாடி குத்துறது அது கேவலமாக இருக்குது அப்படின்னும் போது உடனே ஆல் த கேர்ள்ஸ் அட்டாக் ஜாக்லின் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் லைக் இது போர் விதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னது எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு நாங்கள் எல்லாம் பண்ணும் போது நீயே வேடிக்கை பார்த்து தானே இருந்த, அப்போ சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ வந்து ஜாக்லினுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக ஜாக்லின் வந்துட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. பட் எல்லா கேர்ள்ஸுமே அட்டாக் அப்படின்ற மோடில் இருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த வாரம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் அட்டாக்கிங் மோடாக இருக்கணும்னா அது மஞ்சரி கிட்ட தான் போகணும், நாட் டுவர்ட்ஸ் ஜாக்லின். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனந்தியும் பவியும் வந்துட்டு கொஞ்சம் நக்கலாக பேசிக்கிறாங்க. உங்கள் நாட்டில் வந்துட்டு காதல்னாலே பிடிக்காது, ஆனால் இது மட்டுமா ஏதோ ஒன்றுலாம் ஆனந்தி வந்துட்டு கிண்டலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பவித்ராவை. ஸோ அதை வெயிட்டேஜ் டாஸ்க்கு பாய்ஸ் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிரீடத்தை வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. முத்து தான் இத்தனைக்கும் அந்த கேர்ள்ஸ் டீமோட அந்த அரியணை ஏற வைக்கிறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு கீழே இருந்த அந்த கிரீடத்தை முத்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருடி கொண்டு போய் வச்சார். இது வந்துட்டு தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த டாஸ்கில்
சில விஷயங்களை திருடணும் அந்த டீமில் இருந்துன்னு சொன்னாங்க. முத்துவும் இன்னொருத்தவங்களும் போய் திருடினாங்க. பட் இமீடியட்டாக அன்ஷிதா வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்லேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு லைக் ஷீ சேவ் அந்த கிரீடத்தை வந்துட்டு பக்காவாக சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இவ்வளோ தாங்க முடிஞ்சுது. இந்த டாஸ்க்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. பாய்ஸ் டீம் வந்துட்டு அரியணை ஏறிட்டாங்க. இன்னொரு டாஸ்க்லேயும் வின் பண்ணி ராஜாராணி டாஸ்க்கும் ஓவர் ஆயிடுச்சு. ராணா வந்துட்டு இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்கள் ராணிக்குமே சொந்தம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கிரீடத்தை வச்சு அழகு பார்க்கணுன்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து உடனே அந்த குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும் பட்சத்தில் ஜாக்லினை காணோம். எங்கேயோ போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஓ மை காட், ஆல்வேஸ் ஜாக்லின் வை யூ ஆர் க்ரையிங் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் டீமே வந்துட்டு எதிர்த்து பேசிட்டாங்க. ஜாக்லின் இஸ் வேலிட். ஆனால் என்னன்னா இவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், வேலிடான பாயிண்ட்டை வச்சுட்டு உடனே போயிட்டு அழுவுறது தான். வேலிடான பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே இருங்க. ஃபர்ஸ்ட் டேல வந்து ஜாக்லின் எங்கே காணோம். திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். இது மாதிரி அடிக்கடி அழுதுட்டு இருந்தா. பட் வெண்டிங் அவுட்டுக்கும் சம் பிளேஸ் தேவை. பவுன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மஞ்சரி இந்த வாரம் கம்ப்ளீட்லி யுவர் கேம் வாஸ் நாட் ஸோ குட். போன வாரம் விட்ட ஃபயருக்குலாம் இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை. தர்ஷிக்கெல்லாம் ஆட்டத்தில் எங்கே இருந்தாங்கன்னே தெரில. சைலண்ட்டாக நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷாலோட. உங்கள் நாட்டுக்கு வந்துடுவா, என் நாட்டுக்கு வந்துடுவான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன் பிட்வீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த வாரத்தில் ஆக்சுவலாக இந்த டாஸ்க்லேயே ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் ஆட்டம்பர்க் அந்த எலக்ட்ரிக் ஃபேன் அண்ட் எலக்ட்ரிக் லைட்ஸ் அப்படின்ற மாதிரி அது ஒரு டாஸ்க்கை வச்சு அதுலேயுமே பாய்ஸ் டீம் வின் பண்ணாங்க. அதோட முடிஞ்சிச்சு அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா. அப்பா ஒரு வழியாக ராஜாராணி டாஸ்க்கு த ஒர்ஸ்ட் எவர் டாஸ்க் அக்ராஸ் எனி சீசன். இந்த சீசனில் அவ்வளோ மட்டமாக விளையாடினாங்க. போன வாரமும் இதே மாதிரி தான் ஸ்கூல் டாஸ்க் விளையாடினாங்க. இந்த வாரம் வந்துட்டு இந்த ராஜாராணி டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக விளையாடினாங்க. கேவலமாக விளையாடினதுக்கப்புறமா ஒரு வழியாக இதுக்கு மேலே இந்த ராஜாராணி டாஸ்க் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன் பாருங்க நான். ரைட், ஓகே, நாளைக்கு என்னென்ன கூத்து இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காம என்னோடய ரிவ்யூ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டே ரிவ்யூ அப்படின்ற மாதிரி அன்றைக்கி டேயில் வந்து இன்றைக்கி டே நிறையங்க லைக் ஆல்மோஸ்ட் 1 hour 24 minutes. ஆனால் அதை அப்லோட் பண்ணும்போது 10 மணி. ஸோ திஸ் ஆல் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் ரைட். ரொம்ப லேட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். பார்ப்போம் வரும் நாட்களில் எந்த டைம் தான் அப்லோட் பண்ண போகிறாங்க, இல்லை எப்போ தான் வந்துட்டு இது இருக்க போகுதுன்ட்டு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். டே 47ஓட ரிவ்யூவில் நாளைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படின்றது, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் இருக்கும். இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் பவிக்கு கொடுப்பேன் ஃபார் கேரக்டர் ப்ரெசன்டேஷன். பவித்ரா. தென் பாய்ஸ் டீமில் வந்துட்டு ரயான் அண்ட் தீபக் தே பிளேட் ரியலி வெல். இந்த சைடு கேர்ள்ஸ் டீமில் எனக்கு தெரிஞ்சு பவித்ராக்கு அப்புறம் யாரும் அதிகப்படியாக ஷைன் ஆகலை. மேபி மஞ்சரி ஒருத்தவங்க நிறைய இருந்தாங்க. சாச்சனா மேபி கொஞ்சம் இருக்கலாம். அவ்வளோதான் கேர்ள்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் எஃபிஷியண்ட்டாக இல்லை. நான் சாச்சனாவை ஆட் பண்ணுறதே வந்துட்டு த லீஸ்டில் ஒர்ஸ்டன் தான். ஸோ மற்றபடி யாருமே பெருசாக அன்ஷிதாலாம் வந்துட்டு இந்த பொதுமக்களாக இருந்ததுனால தெரில. பட் பாய்ஸ் டீமில் ஆப்வியஸ்லி ஷுவர் ஷாட்டாக தீபக் அண்ட் ரயான், those two are amazing. அவங்க தான் த்ரூ அவுட்டாக த எண்ட் ஆஃப் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த டாஸ்கில் இருந்தாங்க. பட் பார்ப்போம் நாளைக்கு பாய்ஸுக்குள்ளேயும் என்ன சொல்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா. என் தாட் இது தான். பாய்ஸ்னால் தீபக் அண்ட் ரயான், கேர்ள்ஸ் டீம்னால் வந்துட்டு ஆப்வியஸ்லி மஞ்சரி and then இந்த கேர்ள்ஸ் டீமில் வேறு யாருமே இல்லையே, மஞ்சரி மட்டும்தான் அதிகப்படியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம்னா சாச்சனா சொல்லலாம். ரைட், ஓகே, தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். until then this is செல்வா சைனிங் ஆஃப். வேறு எதுவுமே இல்லைங்க ப்ரோக்ராமில். ரொம்ப வெறுப்பாக என்ன சொல்கிறது, இவ்வளோ வெறுப்பான ஒரு கண்டென்ட்டை இதை வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷத்துக்கு கன்றாவியான ஒரு எடிட்டை பண்ணி அந்த க்ரியேட்டிவ் டீமும் சரி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவ்வளோ என்ன சோம்பேறித்தனம்னு தெரில. வாங்குகிற காசுக்கு ஏன் அவ்வளோ சோம்பேறித்தனம், பங்க்சுவாலிட்டி இல்லாமன்றது தெரியல. கம்ப்ளீட்லி நாட் கூல். அட்லீஸ்ட் நாலுலேருந்து அது ஆன் டைம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். முடிஞ்சளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். until then this is Selva signing off from Selva Insights. Tata, bye bye, good night.